إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله فإن خير الزاد التقوى واتقوه يا أولي الألباب فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه وقال نبينا صلى الله عليه وآله وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إمام عادل وشاب نشأ في عبادة الله ورجل قلبه معلق بالمساجد ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه إلى آخر الحديث متفق عليه. இவ்வையகம் படைத்தவனே போற்றுகிறேன் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இவ்வையகத்துக்கோர் அருட்கொடையாய் வந்துதித்த எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தாங்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களது உயிர்களை கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் வர இருக்கின்ற அனைத்து நன்மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அரவணைப்பும் என்றென்றும் எந்நேரமும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற உயர்தரமான நியத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எவைகளை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுமாறு ஏவி இருக்கிறானோ, பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை வேண்டாம் என்பதாக குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் அந்த படைத்தவன் தடுத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் பல இடங்களில் கியாமத்துடைய நாள், இந்த உலகம் இது அதனுடைய கடைசி தருவாயை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, நான் பிறந்ததே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் பிறந்ததே இந்த உலகத்தில் கியாமத்தினுடைய ஒரு அடையாளம், என்னுடைய மரணம் கியாமத்தினுடைய அடையாளம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் பல இடங்களில் கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது, அது வரப்போகிறது என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது.
அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்களை சொன்ன அதே குர்ஆன் அந்த கியாமத்துடைய நாள் உங்கள் எல்லோரையும் முழு மனித கோடிகளையும் முழு படைப்பினங்களையும் நாங்கள் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்ப்போம். அந்த நாளுடைய கஷ்டம், அந்த நாளுடைய கடினமான நிலைமைகளை பற்றியும் குர்ஆன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் கியாமா என்ற ஒரு சூறாவை இறக்கி லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான், கியாமத்துடைய நாள் வரும். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத்துடைய நாள் அது நெருங்கிவிட்டது. ஒவ்வொரு படைப்பினமும் பயந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையுடைய தினம் வருகின்ற போது இந்த நாளில் இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடுமோ, இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் இன்றைய நாளாக இருக்குமோ என்று மனிதனை தவிர எல்லா படைப்பினங்களும் பயப்படுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஹஜ்ஜினுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஏ மனித சமூகமே, ஏ மனித சமூகமே, ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து குர்ஆன் சொல்லவில்லை, முழு மனித சமூகத்தையும் பார்த்து சொல்லுகிறது. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கியாமத்து நாளுடைய அந்த பயங்கரம், அந்த கடினமான அந்த நிலைகள் அது மிக கடினமானதாக இருக்கும். பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்திஆ, நபியே அந்த நாளை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த நாளை காணுவீர்கள். தன்னுடைய நெஞ்சோடு தன்னுடைய மார்போடு அணைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். வதலஉ குல்லு ذات حمل حملها, கற்பம் திருக்கின்ற ஒரு பெண்மணி அவளை அறியாமல் அவள் தன்னுடைய கற்பத்தை பெற்றெடுத்து விடுவாள். குர்ஆன் சொல்லுகிறது, அந்த நாளில் நபியே மனிதர்களை எல்லாம் நீங்கள் காணுவீர்கள், ஒரு விதமான போதையில் இருப்பார்கள், ஒரு விதமான மயக்க நிலையில் இருப்பார்கள். அது மயக்கமல்ல, குர்ஆன் சொல்லுகிறது அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை அந்த நாளில் மிக கடினமானதாக இருக்கும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு அவன் விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய இரக்கமான தாய், தன்னை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சுமந்த தந்தை தன்னுடைய மகனை கண்டு விரண்டோட ஆரம்பிப்பார். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, தான் என்னுடைய வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணித்தேனோ அந்த மனைவி என்னை கண்டு விரண்டோடக்கூடிய நாள் அது. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், நீங்கள் எல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்ற செல்வம் அந்த நாளில் எந்த பிரயோஜனமும் கொடுக்க மாட்டாது. வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலா அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. குர்ஆன் ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் சொல்லிக் கொடுக்கிறது. யார் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறோமோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் கணக்கெடுக்காமல் உங்களை அப்படியே விட்டு வைத்திருக்கிறான். உங்களுடைய அட்டூழியங்கள், உங்களுடைய அடாவடித்தனங்கள் அது கணக்கெடுக்கப்படாமல் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னமா யுஅখিருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் தடுமாறக்கூடிய ஒரு நாள் வரும். ஃபைதா பரிகல் பஸர், ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையும் விரைத்து போயிருக்கும். வஹஸஃபல் கமர், இந்த உலகத்துக்கு ஒளியையும் அழகையும் கொடுத்து கொண்டிருந்த சூரியன் சந்திரன் அதனுடைய ஒளியை இழந்துவிடும். வஜுமிஅ அஷம்ஸு வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் ஒன்று சேர்த்து விடுவோம். இப்படியெல்லாம் கியாமத்தினுடைய பயங்கரத்தை பற்றி குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாள் இந்த கடினமான தருணங்கள், ஹைன ததுனு ஷம்ஸு ரூஸல் ஹலாயிக், அல்லாஹ் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை அல்லாஹ் மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய தலைக்கு மேலால் கொண்டு வந்து நிறுத்துவான். எல்லா மனிதர்களும் ஆடைகள் இல்லாமல் இருப்பார்கள்,
மனிதர்களுடைய பார்வைகள் எல்லாம் பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும், விரைத்து போய் நின்று கொண்டிருப்பார்கள். இன்றைய நாளில் எப்படியாவது நான் தப்பித்து விடக் கூடாதா என்று ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுயநலவாதியாக அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு படைப்பினத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். யா புனையே, யா புனையே, என் அருமை மகனே, ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாள் இந்த பூமிக்கு கீழே இருந்து கொண்டு ஒரு கற்பாறையில் இருக்கிறாய், உன்னை யாரும் கண்டுகொள்ள முடியாது. அப்படியான இடத்தில் நீ செய்த ஒரு விடயத்தையும், அது ஒரு நன்மையாக இருக்கலாம், ஒரு பாவமாக இருக்கலாம், நாளை கியாமத்துடைய நாளில் முழு மனித கோடிகளுக்கு முன்னாலும் அல்லாஹ் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த நாள் மிக பயங்கரமானதாக இருக்கும் என்பதை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 சாரார்களுக்கு அல்லாஹ், 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். எந்தவித நிழலும் இல்லாத அந்த நாளில் அரசுடைய நிழல் பெறுகின்ற 7 சாராரை, 7 கூட்டத்தினரை, அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கின்ற அந்த சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் 2 பேருமே தன்னுடைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் முதலாவது மனிதர் தான் இமாமுன் ஆதிலுன். இமாமுன் ஆதிலுன், நீதமான ஒரு தலைவர். அவர் குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருக்கலாம், ஒரு பள்ளி வாயிலுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு கல்லூரி, ஒரு கல்வி நிறுவனத்தின் தலைவராக இருக்கலாம், சமூகத்தில் சமூக பிரதேச வாரங்களுக்கு இடையிலான தலைவர்களாக இருக்கலாம். இப்படி எந்த தலைவர்களாக இருந்தாலும் யார் யாரெல்லாம் நீதமாக நடந்து கொண்டார்களோ இந்த மனிதர்கள் அந்த பட்டியலுக்குள்ளால் இருப்பார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பொறுப்புதாரர்கள். ஒரு குடும்பமாக என்னுடைய குடும்பத்துக்கு நான் பொறுப்புதாரராக இருக்கிறேன். முதலாவது பேசிக், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து நீதத்தை கட்டி எழுப்ப வேண்டும். சலஃபுகள் ஹிஜ்ரி 300க்கு முற்பட்டு வாழ்ந்த மனிதர்களை பற்றி எழுதுகின்ற போது சொல்லுவார்கள், தன்னுடைய நீதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி பங்கீடு செய்வார்கள் தெரியுமா? தன்னுடைய ஒரு பிள்ளையை முத்தமிடுகின்ற போது கூட, இந்த பிள்ளைக்கு நான் முத்தமிட்டால் ஏனைய பிள்ளைகளை விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். ஒரே நேரத்தில் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது என்றால் 3 பிள்ளைகளையும் நான் முத்தமிடணும். இதுதான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய நீதி, நியாயம் என்பதை சொல்லுவார்கள். இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் தெரியுமா? குர்ஆன் சொல்லி தருகிறது, ஒரு காஃபிர், அல்லாஹ்வுக்கு வாழ்க்கையில் ஒரு சுஜூதை கூட செய்யாத மனிதர், இவரோடும் நீங்கள் தபர்ரூஹும், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்லது செய்யுங்கள். இலைஹிம், அவர்களுடைய விடயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸிதீன், அல்லாஹ் நீதம் செலுத்துகின்ற மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுவார்கள், வதஉ ஷைஇன் ஃபீ கைரி மஹல்லிஹி, நீதம் என்பது என்ன தெரியுமா? ஒரு பொருள் அது எந்த இடத்தில் வைக்கப்படணுமோ அது அந்த இடத்தில் வைக்கப்படுவதுதான் நீதம். ஒரு பொருள் அது இந்த இடத்தில் வைக்கப்படணும், அந்த இடத்தில் வைக்கப்படாமல் இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்த்தப்படுமாக இருந்தால் அது அநியாயம் என்று சொல்வார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநீதங்கள் இந்த உலகத்தில் வாழ மாட்டாது. அநீதங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ விட மாட்டார். அநியாயம் செய்கின்ற மனிதர்கள், குர்ஆன் அந்த மனிதர்களுக்கு சாபமிடுகிறது, அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். சில பாவங்களுடைய தண்டனைகள் இந்த பூமியில் கிடைக்காமல் சில மனிதர்கள் மரணத்தை அடைய மாட்டார்கள். அதில் முதலாவது பாவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அதில் முதலாவது பாவம் அநியாயம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற மனிதனும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக நீதம் செலுத்த பழகிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நீதி பேசுகிறோம், உலகத்தில் அநீதிகளை பேசுகிறோம், உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான அடாவடித்தனங்களை பேசுகிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளால் மனைவியோடு நீதம் செலுத்துவது கிடையாது.
மனைவியுடைய விடயத்தில் நான் அநியாயமாக நடந்து கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய விவகாரங்களில் அநியாயமாக நடந்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதத்தை வீடுகளுக்குள்ளால் இருந்து ஆரம்பியுங்கள். நீதத்தை வீடுகளுக்குள்ளால் இருந்து ஆரம்பியுங்கள். நீதம் செலுத்துகின்ற மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வினுடைய மஹப்பத் வேணுமா, அல்லாஹ்வுடைய அன்பு வேணுமா, நீதம் செலுத்துகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? அர்ஷுடைய நிழல் பெறுகின்ற இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக கழித்த ஒரு வாலிபர், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக அல்லாஹ்வுக்காக கழித்த ஒரு வாலிபர். வாலிபம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தடவை கிடைக்கக்கூடிய மிக அழகான ஒரு அருள். இந்த அருளை யார் யாரெல்லாம் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சீதேவிகளாக இருப்பார்கள். இஸ்லாமிய வரலாற்றை படித்து பாருங்கள். நிறைய சஹாபாக்கள் வாலிபர்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு நிறைய சேவை செய்தார்கள். நுஸ்ரத்து பிஷ்ஷபாப், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் இந்த ஹதீஸை சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிபர்களை கொண்டு நான் நிறைய உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ஒரு வாலிப சஹாபி, இஸ்லாத்துக்கு நிறைய தியாகம் செய்தார். அப்துல்லாஹ் பின் உமர், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய மிக முக்கியமான ஒரு சஹாபி. இவருடைய விளக்கம் வந்தால் ஏனைய இஸ்லாமிய அறிஞர்களுடைய விளக்கங்களை பார்க்க மாட்டார்கள். அந்த அளவு தூரம் இஸ்லாமிய வரலாற்றில் மதிக்கப்பட்டு இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்ற ஒரு சஹாபி. இந்த சஹாபி ஒரு வாலிபராக இருந்தவர். இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தினார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது 10 வயது நிரம்பிய ஒரு சஹாபி வாலிபத்தை தன்னுடைய இஸ்லாத்திற்காக பயன்படுத்தினார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு வாலிபர். முழு குர்ஆனும் எங்களுடைய கையில் இன்று இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மனிதர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அந்த மனிதர்களுடைய தியாகம் தான் இன்று குர்ஆன் எங்களுடைய கையில் இருக்கிறது. குர்ஆனை ஒன்று சேர்ப்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. சொன்னார்கள் என்ன தெரியுமா? ஒரு மலையை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துங்கள் என்று சொல்லப்பட்டால் அது எனக்கு இலகுவாக இருந்திருக்கும் இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதை விட. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் மட்டுமல்ல, பின்னால வந்த சலஃபுகள் ஹலஃபுகள் இந்த மனிதர்களிலும் மிகப்பெரிய சீதேவிகள் வாலிபர்களிலே உருவாகினார்கள். நல்ல வாலிபர்கள் உருவாகுவதற்கு காரணமானவர்கள் தாயும் தந்தையும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மத் பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிந்துஸ்தானை கைப்பற்றியவர். எங்களை போன்ற மனிதர்கள் நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு அவரும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தவர். ஹிந்துஸ்தானை நோக்கி படையெடுத்து வருகின்ற போது 18 வயது நிரம்பிய ஒரு சஹாபி தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஸ்பெயின் 800 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு வாலிபர். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபம் என்பது அது மிகப்பெரிய அருள். அந்த அருள் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தப்படணும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் ஒரு வாலிபத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்கும் மிக கனதியான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏன்? எங்களுடைய இரத்தங்கள் கொதிக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விடயமாக இருந்தாலும் மிக ஆக்ரோஷமாக செய்யக்கூடிய ஒரு காலம் வாலிபத்தினுடைய காலம். இந்த காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அஷ்ஷபாப் ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், ஒரு வகையான பைத்தியம் அது. அந்த பைத்தியமான காலத்தில் தான் மனிதன் நிறைய அடைவுகளை அடைவான். சில நேரங்களில் நல்ல பாதையால் போனால் நிறைய நல்ல அடைவுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கோடும். திசை திரும்பமாக இருந்தால், திசை மாறுமாக இருந்தால், மோசமான ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பாராக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மிக மோசமானதாக அமைந்து. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மனிதர்கள் உருவாகுவது ஒரு தாயினுடைய தந்தையினுடைய மடியிலிருந்து தான். நல்லதொரு வாலிப சமூகத்தை கொடுப்பது ஒவ்வொரு தாயினுடைய தகப்பனுடைய கடமை. அது அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியத் இப்னு ஹம்ஸா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப சஹாபி பள்ளி வாயிலில் வந்து மஸ்ஜிது நபவியிலே தூங்கிக் கொள்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹிதமத்தையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், ஏதாவது கேளுங்கள், நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக துஆ செய்கிறேன்.
நான் துஆ செய்தால் உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்ட மனிதர் கேட்கிறார், நீங்கள் கேளுங்கள், நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுக்காக எழும்புகின்ற நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உது செய்வதற்காக தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து வைப்பார், மிஸ்வாக்கை எடுத்து வைப்பார். இந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், ஒரு வாலிபர் திருமணம் கூட முடிக்கவில்லை, சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், இந்த சொர்க்கம் உங்களுடையதாக இருக்கணும், சொர்க்கத்தில் நானும் நீங்களும் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவையும் கேட்டார்கள். திரும்பவும் அதே பதிலை சொல்லுகிறார். மூன்று தடவை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அஇன் அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், வாழ்க்கையில சொர்க்கம் கிடைக்கணும் என்று விரும்புகிறாயா, நீ செய்யக்கூடிய அமல் என்ன தெரியுமா, ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதிகமாக சுஜூது செய்யக்கூடிய, தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள், உன்னுடைய சுஜூதுகளை அதிகமாக்கிக்கொள், அல்லாஹ் தஆலா உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாலிபரும் தன்னுடைய காலத்தை பெருமதியான ஒரு காலமாக மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹ் அதை விரும்புகிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். குர்ஆனோடு தொடர்புள்ள எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறோம், குர்ஆனோடு எந்த தொடர்பும் கிடையாது, தொழுகையோடு பள்ளியோடு எந்த தொடர்பும் இல்லாத வாலிப சமூகம் இன்று உருவாகிவிடக் கூடாது என்பதில் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கடும் கவனமாக இருக்கணும். என்னுடைய பிள்ளை 5 நேர தொழுகைகளில் எத்தனை தொழுகைகளை தொழுதிருக்கிறது என்பதை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒரு பிள்ளையை நீ எப்படி தெரியுமா வளர்க்கணும், முதலாவது சொன்னார் என்ன தெரியுமா, லாஇபுஹு சபஆ, முதல் 7 வருடங்கள் 7 வயது வரைக்கும் கொஞ்சு குலாவி அந்த பிள்ளையை நீ வளர்த்தெடுக்க வேண்டும். இரண்டாவது 7 வருடங்கள் அத்திபுஹு சபஆ, 7 வருடங்களும் ஒழுக்கத்தை நீ கொடுக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது இதுதான் என்பதை உன்னுடைய பிள்ளைக்கு நீ படித்து கொடுக்க வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார், ராகிபுஹு சபஆ, அடுத்து வருகின்ற 7 வருடங்களும் மிக கடினமானவை சொன்னார்கள். ஒரு CID எப்படி ஒரு குற்றவாளியை தேடிக்கொண்டிருப்பாரோ அதே போலதான் உன் பிள்ளையை நீ பார்க்கணும் என்று சொன்னார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபம் என்பது மிகப்பெரிய அருள். அந்த அருளை நான் மிகச் சரியாக பயன்படுத்தணும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அரேபிய கவிஞர் படிப்பாரு, லைத்த ஷபாபை அஊது யௌமன், ஒரு வயோதி பராகணத்துக்கு பின்னால படிப்பாரு, எப்படி தெரியுமா, இந்த வாலிபம் ஒரு நாள் திரும்பி வரக்கூடாதா, நான் எவ்வளவு சாதித்திருக்கலாம், இப்ப இருக்கக்கூடிய முதிர்ச்சி, இப்ப இருக்கக்கூடிய பக்குவம், அது அந்த நேரத்தில் இருந்திருந்தால் நான் எவ்வளவு சாதனைகளை இஸ்லாத்துக்காக செய்திருக்கலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கிடைக்கக்கூடிய காலங்களை மிக அழகாக பயன்படுத்திக் கொள்ளணும். அதனால தான் குர்ஆன் பல இடங்கள்ல காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான். ஒவ்வொரு நேரமும் காலமும் ஒவ்வொரு வினாடியும் அது எங்கட வாழ்க்கையில மிக பெருமதியானவைகள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது ஒரு சாரார் யார் தெரியுமா, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜின், அர்ஷுடைய நிழல் பெறுகின்ற மூணாவது ஒரு கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த மனிதன் அவன் பள்ளியோடு தொடர்புள்ள உள்ளம் கொண்டவனாக இருப்பானோ இந்த மனிதனுக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் பள்ளிகளை நேசிக்கக்கூடிய மனிதனாக, இஸ்லாத்தினுடைய ஷாயிர்களை, இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடிய, அது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு அரபு கலாசாலையாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறும். அதுல மிக முக்கியமான ஒரு இடம்தான் பள்ளி வாயில்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த உலகத்தில அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இடம் அல்லாஹ்வினுடைய பள்ளி வாயில்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பள்ளி வாயில்கள்ல தொழுறதை அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறார். யாருக்கும் வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கிடையாது. அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, 2 கண்ணுடைய பார்வையும் தெரியாத ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாங்க, நான் வீட்டில தொழ போறேன். இவர் யார் தெரியுமா, சூரா அபஸையில அல்லாஹ் 16 வசனங்கள்ல அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூமை பத்தி மாத்திரம் அல்லாஹ் பேசுகிறார்.
ஒரு வசனம் சொல்லுது வஹுவ யக்ஷா, அவர் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதர். இவர் வந்து கேட்டார், என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய 2 கண்ணுடைய பார்வையும் எனக்கு தெரியாது, வீட்டில் தொழுறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்தாங்க. திரும்பி போறாரு. போற நேரம் திரும்ப கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு பாங்கு அதான் சொல்லக்கூடிய சப்தம் கேட்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ். அவர் சொன்னார், ஆம் கேட்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியெல்லாம் அனுமதி தர முடியாது, வீட்டுக்குள்ள தொழ முடியாது. சொன்னாங்க, பள்ளி வாயில்களுக்கு வந்துடுங்க. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 நேர தொழுகைகள்ல பள்ளி வாயில்களுக்கு வாரது மாத்திரமல்ல, பள்ளியை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாறணும். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பள்ளியோடு தொடர்புடைய ஒரு உள்ளம், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான உள்ளம். 1961ஆம் ஆண்டு ஒரு ஆர்டிக்கலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இஸ்ரேலுடைய ஒரு ஜனாதிபதி, அவரிடம் கேட்டார்கள், பலஸ்தீனியர்கள் ஒரு நிகழ்விலே கேட்கிறார்கள், பலஸ்தீன் அது எங்களுக்கு சொந்தமான ஒரு பூமி, எங்களுக்குரிய ஒரு பூமி, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? ஏன் எங்களுக்கு இவ்வளவு காலமாக தராமல் இருக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு காலமாக எங்களுடைய உயிர்களையும் எடுத்துக்கொண்டு அநியாயம் செய்து கொண்டு எங்களுடைய நிலங்களையும் அபகரித்துக் கொண்டு ஏன் அநியாயம் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்திலே, எப்போது உங்களுடைய சமூகம் ஜுமாவுக்கு வருகின்ற ஒரு சமூகம் உங்களுடைய சுபஹ் தொழுகையில் ஒன்று கூடுவார்களோ, உங்களுடைய சுபஹ் தொழுகையில் இப்படியான ஒரு கூட்டத்தை நீங்கள் காணுவீர்களோ, அப்போதே இஸ்ரேல் பலஸ்தீனை விட்டுவிடும் என்று சொன்னார். இஸ்ரேலுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு லுஹர் தொழுகையில, ஒரு அசர் தொழுகையில எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறோம். பள்ளி வாயில்களுக்குள்ள எத்தனையோ சஃபுகள் நிறைந்திருக்குது. ஆனா சுபஹுடைய தொழுகையில 2-3 சஃபை தாண்டது கிடையாது. நாங்க வீடுகள்ல தானே இருக்கிறோம், ஏனைய வக்துகளுக்கு வருகிறோம் தானே, ஏன் சுபஹுடைய தொழுகைக்கு ஏலாமல் இருக்கிறது? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா? பள்ளியை விட்டு வெளியாகிட்டா அடுத்த கணம் நான் எப்போது பள்ளிக்கு வருவேன் என்று ஏங்குகின்ற இந்த மனிதன் இருக்கிறானே, இவனுக்கு நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு அருள். இது அல்லாஹ்வுக்காக தரப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாங்கள் வாழுவதற்காக மாத்திரம் தரப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு மனிதனாக மாறணும். பள்ளி வாயில்களை நேசிக்கணும், பள்ளியுடைய மனிதர்களை நேசிக்கணும், பள்ளி வாயில்களை சுத்தமாக வச்சுக் கொள்ளணும். ஒமை யாலிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். உள்ளத்தில் தக்வா இருக்குது என்பதற்குரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பள்ளியை அவன் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய ஷாயிர்களை, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் அடையாளங்களை அவன் கண்ணியப்படுத்துவான். இந்த பள்ளியினுடைய வளாகங்களை சுத்தி பார்க்கணும். இதுக்குள்ளால எத்தனையோ நஜீசுகள் இருக்குது. இதை சுத்தம் செய்யக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பொதுமகனுடைய பொறுப்பும் தான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளங்கள்ல கை வைச்சு உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிற, பள்ளியை நேசிக்கிற ஒரு மனிதனாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். 4வது ஒரு சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் தஸத்தக பிஸ்ஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. சொன்னார்கள், வலக்கரம் கொடுக்கக்கூடிய சதகா இடக்கரத்துக்கு தெரியாத ஒரு மனிதர் இவருடைய சதகாவால் நாளை கயாமத்தில் அர்ஷுடைய நிழலை பெற்றுக் கொள்வார் என்று சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகாக்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், அது அவனுடைய வாழ்க்கையில் அது ஏழையாக இருக்கலாம், அவர் பணக்காரராக இருக்கலாம். சதகா வேறு, ஜக்காத் வேறு. இந்த சதகாவை தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு அமலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் உழைக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சிறு தொகை பணத்தை இன்னும் ஒரு ஏழைக்காக கொடுக்கக்கூடிய மனோநிலை இருக்கிறதே, இது தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய முசீபத்துகளை, நிறைய சோதனைகளை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். தாவோ மரலாக்கும் பிஸ்ஸதகா. நிறைய நோயாளிகள் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுடைய நோய்களுக்கு சதகாவை கொண்டு மருந்து செய்து கொள்ளுங்கள், சதகாவை கொண்டு மருந்து செய்து கொள்ளுங்கள். வமா யுஅம்மரு மின் முஅம்மரின் வலா இன்குஸு மின் உம்ரிஹி இல்லா ஃபீ கிதாப். குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு கீழால் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுவார்கள், கெட்ட மரணங்களை தடுக்கக்கூடிய, கெட்ட மரணத்தை இல்லாமலாக்கக்கூடிய சக்தி அது சதகாவுக்கு இருக்கிறது. மோசமான நோய்களை இல்லாமலாக்கக்கூடிய சக்தி அது சதகாவுக்கு இருக்கிறது. அஸ்ஸதகா ரத்துல் பலாயா. வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய முசீபத்துகளை என்னுடைய கதிரிலே எழுதப்பட்டிருக்கின்ற, என்னுடைய கலாவிலே எழுதப்பட்டிருக்கின்ற நிறைய சோதனைகளை அல்லாஹ் சதகாவின் மூலமாக இல்லாமலாக்கி விடுவான்.
ஏழைகளுடைய கண்ணீரிலே அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகா செய்யக்கூடிய நல்ல மனோநிலை, இது நல்ல மனிதர்களுடைய பண்பாடு. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுவார்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது பண்பு என்ன தெரியுமா? இத்ஆமுல் மிஸ்கீன். அவர் எப்போதுமே ஏழைகளுக்கு உணவளிப்பவராக இருந்தார். ஏழைகளை தன்னோடு அணைத்துக் கொள்கின்ற, அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு நபியாக இருந்தார். இதனாலதான் அல்லாஹ் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய ஒரு உற்ற நண்பர் என்பதாக. எனவேதான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் ஐந்தாவது ஒரு மனிதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சிபின் வ ஜமால், அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு மனிதன், ஒரு பெண்மணி, அவள் விபச்சாரத்துக்காக அழைக்கிறாள். அந்த அழைக்கக்கூடிய நேரம் அந்த வாலிபர் சொல்லுகிறார், அந்த மனிதர் சொல்லுகிறார், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரே, இந்த மனிதருக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். இன்னும் ஒரு மனிதனை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கிறார்களோ, நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், இந்த உலகத்துக்காக அல்ல, இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய இரண்டு சாராருக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான். கடைசி மனிதர் யார் தெரியுமா? ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, இந்த மனிதன் இரவு நேரங்கள்ல தனிமையில அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற, அல்லாஹ்வை தொழக்கூடிய, ஒவ்வொரு மனிதன்டையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பாடு தான் இரவு நேரங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் தனிமையில யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கணும். அந்த நேரங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதனாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். அப்படியான மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். குர்ஆன் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அதிகமாக செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா? அது திக்ர் மாத்திரம்தான். அந்த திக்ரை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை, அது தொழுகையாக இருக்கலாம், ஏனைய ஔராதுகளாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், ஆகப்பெரிய திக்ர் குர்ஆனுடைய உறவாக இருக்கலாம். இதை வாழ்க்கையில் அதிகப்படுத்திக் கொள்வோம். இந்த 7 சாராருக்கும் தான் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரம் இந்த நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம், ஒரு கண்ணியமான மாதம் எங்களை நோக்கி வந்திருக்கிறது. இந்த மாதம் நிறைய சிறப்புகளை சுமந்து வந்த ஒரு மாதம், நிறைய கண்ணியங்களை சுமந்து வந்த மாதம். இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நாள் யஹூதிகள் ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி வருகின்ற போது யஹூதிகள் எல்லாம் நோன்பு நோற்றிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நஹ்னு அஹக்கு பிமூஸா மின்கும், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் உங்களை விட மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். அவரை கண்ணியப்படுத்துறதுக்காக நீங்க நோன்பு நோட்டு இருக்கிறீங்க, ஆனா நாங்களும் இந்த நாளையில நோன்பு நோட்போம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, லைன் இஷ்து இலா காபிலின் லா சுமன்ன தஸா, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சுன்னாவை படித்து தந்தார்கள். இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவோம். அமல்கள்ல, இபாதத்துக்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவோம். அதை தாண்டி இந்த மாதத்தில் 9வது நாளும் 10வது நாளும் ஆஷூரா என்று இந்த 2 நோன்புகளையும் நோற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் அவனுக்கு விருப்பமான நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. உனக்கு விருப்பமான நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் மரணித்து மன்னரைகளில் வாழுகிறார்களோ அந்த மனிதர்களுடைய கபர்களை நீ சுனத்தின் பூஞ்சோலியாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தொழில், கல்வி, எல்லா வகையிலும் எல்லா இடங்களிலும் நீ பரக்க செய்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله فإن خير الزاد التقوى واتقوه يا أولي الألباب. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة، يا
أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناعلا وموتا خيسا ومرضا حابسا وتصفيفا موليا. وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة في السر والعلن توجدوا وتحمدوا وترزقوا وتنصروا وأمروا بالمعروف تحبوا وانهوا عن المنكر تنصروا. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. بارك الله لنا